திண்டிவனத்தில் போலியாக அரசு ஆவணங்களை தயாரித்த மோசடி பேர் வழியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் பகுதியில் வட்டம் வழங்கல் துறை அலுவலகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களின் ஆவணங்களை வட்டம் வழங்கல் அலுவலர் பாவேந்தன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் திண்டிவனம் காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சி ரசீது மற்றும் ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை போட்டோஷாப் மூலம் திருத்தம் செய்து அதனை வட்டம் வழங்கல் துறையிடம் கொடுத்து புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து விண்ணப்பம் செய்திருந்த திண்டிவனம் பெலாக்குப்பம் நண்பர்கள் காலனியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மனைவி மகேஸ்வரி என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் மகேஸ்வரி பெயரில் கேஸ் இணைப்பு இல்லாத போதும் அவர் பெயரில் போலியாக கேஸ் இணைப்பு உள்ளதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதன் பேரில் வட்டம் வழங்கல் துறை அலுவலர் பாவேந்தன் தலைமையிலான குழுவினர் திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள முனிசிபல் காம்ப்ளெக்ஸில் நெட் சென்டர் வைத்துள்ள திண்டிவனம் சஞ்சீவிராயன்பேட்டை முதல் தெருவில் வசிக்கும் சந்திரசேகரன் மகன் சதீஷ்குமார் என்பவரை தேடி சென்றனர். அப்பொழுது அவர் அங்கு இல்லாத காரணத்தால் வட்டம் வழங்கல் அலுவலர் திண்டிவனம் டவுன் போலீசில் சதீஷ்குமார் மீது புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பந்தப்பட்ட நெட் சென்டர் மையத்திற்கு நேரில் வந்தபோது அங்கிருந்த சதீஷ்குமாரை கைது செய்தனர். பின்னர் மையத்தில் இருந்த கம்ப்யூட்டர், மானிட்டர், CPU, கீபோர்டு, மவுஸ், UPS, பிரிண்டர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். திண்டிவனம் டவுன் போலீசார் சதீஷ்குமார் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளின் கீழ் போலியாக அரசாங்க ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்தல் பிரிவில் வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட சதீஷ்குமார் போலீசார் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.